ஹாய் ஆல். எலிஃபண்ட் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு ஒரு டியூவல் எலிஃபண்ட் வித் லோட்டஸ் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஸ்டார்ட் அப் ஆர் மிட்லென்த்தில் ஹேண்டில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் வேணும்னா லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ லெட் ஸ்டார்ட். ஸோ நமக்கு இருக்க ஸ்பேஸை பேஸ் லைன் ஒன்று எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இங்கே தான் நம்ம எலிஃபண்ட் ட்ரா பண்ண போகிறோம். நீங்கள் இதை ஸ்டார்ட் அப் ஆர் ரிஸ்கில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். தென் நம்மளோட ஸ்பேஸில் ஒரு மிடில் லைன் இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் லைன் போட்டு எடுத்துக்கோம். வெரி மைல்டாக ஒரு ஹெச் எடுத்துக்கலாம். இப்போது போத் சைட்ஸும் எலிஃபண்ட்ஸ் ஆப்போசிட்டாக வரைய போகிறோம். ஸோ இருக்க லென்த்தை டிசைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தான் எலிஃபண்ட் வரைய போகிறோம். ஸோ கியூட் லிட்டில் எலிஃபண்ட், இதோட ஹெட் போர்ஷன் and trunk, ears, இந்த எலிஃபண்ட் வித்தின் 3 சென்டிமீட்டருக்குள்ள தான் இருக்கு. பட் நீங்க இதை பெருசாகவும் வரைஞ்சிக்கலாம். சேம் ப்ராசஸ் தான். நான் இதோட பாடி வரைஞ்சிக்கிறேன். இதோட பாடி வரையும் போதே அந்த லாஸ்ட் லெக்கையும் கொண்டு வந்துடலாம். இந்த ட்ரங்க்ல இருந்து அந்த சம்பத்து கீழே இருந்து நெக்ஸ்ட் இதை எடுத்திருக்கோம். இப்போ நெக் லைன், ஹம்ஸ், இங்கிருந்தே ஃபர்ஸ்ட் லைன், தென் செகண்ட் லைன், இப்போ நம்ம பாடி லைன் வரைஞ்சிட்டு இங்கே அனதர் லெக் வரைஞ்சிக்கலாம். தென் நார்மல் ஸ்கொயர் போட்டாலும் ஓகே தான். நம்ம இப்போ ஒரு கர்வியாக போட போகிறோம். கர்டன் சரி, பர்ஃபெக்ட். இப்போ நம்ம ஐஸ் போட போகிறோம். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்குது 0.38. நெக்ஸ்ட் சேம் இதே மாதிரி ஒன் சைட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதர் சைட் சேம் இங்கே இந்த பாயிண்ட் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஹெட் பொசிஷன் வரைஞ்சிக்கிறேன். இதுல இருந்து சைட் பை சைட் கரெக்டாக வருதான்னு நம்ம இப்படியே செக் பண்ணிக்கலாம். ஆர் உங்களுக்கு டாட்ஸ் ஆர் லைன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ரொம்ப மைல்டாக வரைஞ்சிக்கோங்க. இங்கிருந்து பேக்கில் லெக் வரைஞ்சிக்கிறேன். இந்த பாடி கூடயே லெக் கொண்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ரண்ட் லெக், இப்போ நம்ம பாடியை கவர் பண்ணிட்டு பேலன்ஸ் 2 லெக் வரைஞ்சிக்கலாம். Same way, இங்கேயும் eyebrows and eyes. அதான் ஒரு கர்வ்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். தென் இங்கேயும் கார்பெட்,
2 எலிஃபெண்ட்டும் வரைஞ்சாச்சு. இதுக்கு சென்டர்ல நம்ம வந்து லோட்டஸ் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இந்த லைன் கிடைச்சிருச்சு. நமக்கு இங்க லோட்டஸ் ட்ரா பண்ண போறோம். கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி லோட்டஸ், ஃபுல் லோட்டஸ் வரைஞ்சிருக்கோம். இங்கே ஒரு சின்ன ரவுண்ட் கொடுத்துட்டு நம்ம இதுக்கு நடுவில் லைன்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். இது வரைக்கும் இனஃப். உங்களால் உள்ளே கொண்டு வர முடியும்னா உள்ள வரைக்கும் எடுத்துகிட்டு வரலாம். நம்ம ஸ்பேஸ் போட்டு பட் எலிஃபண்ட்ஸை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணிடக்கூடாது. இதை நம்ம கலரிங் பண்ண போகிறோம் அவுட்டர் லைனில். நம்ம லோட்டஸ் வரைஞ்சாச்சு. இப்போ அவுட்லைன், எலிஃபண்ட்ஸ் ரெண்டுக்குமே அவுட்லைன் ரொம்ப பக்கமா இந்த மாதிரி, அதோட இயர்ஸ் ரொம்ப ரொம்ப மைல்டா. இதுக்கப்புறம் நம்ம அந்த லோட்டஸ்க்கு மேலே கேரி ஃபார்வர்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த ஸ்பேசஸ் அந்த வெளியில் இருக்க லைனை மட்டும்தான் டார்கென் பண்ண போகிறோம். இப்போ இதே இதை லோட்டஸ்க்கும் ஃபாலோ பண்ணுறோம். அந்த ஷேப்பை இந்த நம்ம லைன் போடுறதையும் அப்படியே எடுத்துகிட்டு வரணும். இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு கலர்ஸ் கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம கொடுத்த லைனில் நீங்கள் அப்படியே சிங்கிள் ப்ரெஸ் பண்ணியே எடுத்துகிட்டு வரலாம். அந்த அளவுக்கு தான் நீங்கள் சின்ன லைனாக போட்டிருக்கணும். சேம் வே இந்த கேப்ஸ். இந்த கேப்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். தென் அப்வர்ட்ஸ். இந்த எலிஃபெண்ட்டுக்கும் லோட்டஸ்க்கும் மிடில் நம்ம ஒரே ஒரு சின்ன கேப் தான் விட்டுருக்கோம். அதை இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் இந்த லோட்டஸ் இந்த ஸ்டெம் தனியாக தெரியும். இப்போ இந்த ட்ரங்க்குக்கும் லெக்குக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸ். ஸோ இப்போ உங்களுக்கு எலிஃபண்ட் இப்போ ஒன் சைடு வந்து ஃபில் பண்ணியிருக்கோம், அதர் சைடு பண்ணிக்கலாம். லோட்டஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல சேம் வே இங்கே எப்படி பண்ணுமோ அதே தான் பண்ண போகிறோம்.
அதுக்கு முன்னாடி இங்கே ஷேட் கொடுத்துக்கிறேன். லோட்டஸ்க்கு இந்த மாதிரி ஷேட் கொடுத்து ஒரு டாட் வச்சுக்கலாம். அண்ட் இங்கேயும் நம்ம ஷேடிங் கொடுக்கலாம். இது வெறும் ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி இருக்கிறேன், லைன் ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி. ஸோ ஷேடிங்கில் சர்க்குலர் ஷேடிங், ஸ்ட்ரோக்ஸ் அந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. இது ரியலிஸ்டிக்காக காட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த எலிஃபெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ இங்கே உள்ள இருக்க போர்ஷன் அதனால கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். தென் இங்கே நான் ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்க்ரில் இதுதான் யூஸ் பண்ணணும் இல்லை, நார்மல் கிரிட்ஸ் கூட நம்ம போடலாம். இந்த மாதிரி ரேண்டமாக ஸ்க்ரில் போட்டு நம்ம போட்டுக்கலாம். இங்கே நம்ம எலிஃபெண்ட்டை ஷேடிங் மட்டும் பண்ணிக்கலாம். ஆரஞ்ச் இப்படியே ஒயிட்டாக விட்டுடலாம். இந்த இடத்துல ஒரு 2 லைன் குட்டி ஹம்ஸ் நான் ஒரு லைன்ஸோட கம்ப்ளீட் பண்ணுறேன். சேம் வே இந்த எலிஃபெண்ட்டையும் பண்ணிக்கலாம். ஸோ அதர் சைடும் கலரிங் பண்ணியாச்சு. இப்போ அங்கே ஃபில்லர்ஸ் போட்டிருக்கோம். இந்த வார பேட்டர்ன் போடலாம். இங்க நம்ம இந்த மாதிரி பெரிய கோலம் போட்டு விங்ஸ் போட போறோம். இங்கே இந்த மாதிரி எட்ஜில் விங்ஸ், இதில் நம்ம டாட்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். இந்த வெயின் மட்டும் நல்லா டார்க்கன் பண்ணிக்கலாம். இந்த எலிஃபெண்ட்டை நீங்கள் ஸ்டார்டப்பாக யூஸ் பண்ணி கீழே பார்டர்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.